ஹலோ, இந்த வீடியோவில் சிபிஎஸ்இ என்சிஇஆர்டி கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் சாப்டர் 1 எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் அந்த சாப்டர் இருக்குல்ல, அந்த சாப்டரில் நமக்கு பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு ஒரு சில இது இருக்குது. அதை நம்ம லைன் பை லைனாக ரீட் பண்ணி நம்ம வாசிச்சுட்ருக்கோம். இப்போ நம்ம இந்த செக்ஷனில் இந்த வீடியோவில் 1.5.2 அப்படிங்கிற செக்ஷனை வாசிக்க போகிறோம். லைன் பை லைன் ரீடிங், ஒவ்வொரு வார்த்தையும் பக்காவாக பார்த்து புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தமிழில் we are going to take it so that JEE NEET ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு it has to be very easier அப்படிங்கிறதா நம்முடைய மெயின் தாட் ஃபார் மேக்கிங் திஸ் வீடியோ. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ப்ளீஸ் வாட்ச் தட். அண்ட் திஸ் கண்டென்ட் ஆஃப் டெலிவரி would be எப்படி இருக்குன்னா, ஒரு கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட் எப்படி புரிஞ்சுக்கணுமோ அந்த லெவலில் தான் we would have been framing our content. So let's move forward. Charges is conserved. 1.5.1 charges are additive. Charge கூட்டலாம், like a number. Charges is a scalar. Charge ஒரு scalar. அதில் ஒரு கான்செப்ட் இருக்குது, பொலாரிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ப்ளஸ் சார்ஜாக இருந்தால் இப்போ பொலாரிட்டியில் 2 பொலாரிட்டி இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் பொலாரிட்டி, நெகட்டிவ் பொலாரிட்டி. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லலாம், நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். we can add like a number. We have already hinted to the fact that when the bodies are charged by rubbing, நம்ம ஏற்கனவே முன்னாடி சில விஷயங்கள் பார்த்துருப்போம். we can charge a body. ஒரு பாடி இருக்குன்னா அந்த பாடி மேலே சார்ஜ், பொதுவாக ஒரு பாடி இருக்குன்னா இட் வில் பி எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக தான் இருக்கும். மேக்ஸிமம் இருக்கும்பொழுது அந்த பாடியை நம்ம அது நியூட்ரல் பாடின்னு பேர். எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் மீன்ஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ், ஈக்குவல் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் அதில். அப்படி இருக்கும்போது தான் எல்லாம் பேலன்ஸ் ஆகி நெட் சார்ஜ் ஆஃப் த சிஸ்டம் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். நம்ம ஒரு பாடி மேலே, சும்மா ஏதோ ஒரு பொருள் மேலே we can charge a body. எப்படி சார்ஜ் பண்ணலாம்? பை ரப்பிங். உராய்வுனால we can charge a body. அப்போ அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? வாட் ஹேப்பன்ஸ் பை தட் டைம்? இது ஏற்கனவே ஹிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சில கண்டென்ட்ஸ்லாம் அந்த டாப்பிக்கில் நமக்கு இந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ரப் பண்ணும்போது என்ன நடக்கு? there is a transfer of electrons from one body to the other. அப்போனா பொதுவாக என்ன நடக்க போகுதுன்னு, இப்போ ரப் பண்ணும் பொழுது when you are going to rub with something, ஒரு உள்ளாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். when you are rubbing என்ன நடக்குமா, at the surface பொதுவாகவே electrons will be keep on moving. எங்கேயா மூவ் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடி படிச்சிருப்போம். என்ன ஆகும்? some electrons ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ். அந்த நெகட்டிவ் சார்ஜ் என்ன ஆகுமா, ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதை நம்ம என்ன நினைக்கக்கூடாது, இந்த பாடி புது சார்ஜ் எதுவும் க்ரியேட் ஆகிருக்காது, சரியா? ஸோ அப்படின்னா இந்த பாடியிலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 5 எலக்ட்ரான் என்ன ஆகும், அடுத்த பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன நினைக்கக்கூடாது, இந்த இடத்துல 6 சார்ஜ் 7 சார்ஜெலாம் வராது, இல்லாட்டி 4 சார்ஜ் தான் போகும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ இதிலிருந்து 5 சார்ஜ் தான் அங்கே போக முடியும். ஏன்னா சார்ஜை உருவாக்கவும் முடியாது, சார்ஜை அழிக்கவும் முடியாது. ஸோ நோ நியூ சார்ஜ், புதுசாக ஏதாவது ஒரு சார்ஜ் க்ரியேட்டும் ஆகாது, அதே நேரத்தில் அழிக்கவும் முடியாது. ஓகே, ஸோ when we are rubbing, what happens? The electron in the one body will be transferred to the other body. Okay, a picture of particles of electric charge enable us to understand the idea of conservation of charge. அதாவது சார்ஜை நம்ம எப்படி விஷுவலைஸ் பண்ணணுமா, கற்பனை பண்ணி பார்க்கணுமா? எப்படி கற்பனை பண்ணி பார்க்க சொல்கிறாங்க? we are asked to think, visualize, கற்பனை பண்ணி பார்க்கணும். சார் சார்ஜ்னா எங்கே சார் இருக்குது, எங்கேயா பார்த்துருக்கோமா? ஒரு பென் இருக்குது, அந்த பெண்ணுமே சார்ஜ்டு பாடி தான். இங்கே எல்லாமே சார்ஜ்டு பாடி தான். ஒன்று நியூட்ரலி சார்ஜாக இருக்கும், அல்லது சார்ஜாக இருக்கும். ஏதாவது ஒன்று பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும், அல்லது நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். அதை நம்ம பார்க்க முடியாது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்குறதுக்காக சார்ஜை எப்படி யோசிக்கணுமா, ஒரு துகள் மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள். ஒரு பார்ட்டிக்கல், ஒரு தூசி மாதிரி யோசிச்சுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக
யோசிச்சுக்கலாம்ல. அப்படி யோசிங்க அப்படிங்கிறாங்க. இப்படி நீ யோசித்தால் என்ன நடக்குமா? கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், விளங்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த கான்செப்டை, இந்த லாஜிக்கை, இந்த ஐடியாவை we can understand அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போத்துலேருந்து சார்ஜ்னா என்ன? திங்க் லைக் அ பார்ட்டிக்கல், ஒரு துகள் மாதிரி, தூசி, ஒரு தூசி துண்டு மாதிரி நினச்சிக்கலாம். ஓகே, ஒரு டஸ்ட் பார்ட்டிக்கல் மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி. ஆனால் அது சார்ஜ்னு நீங்கள் யோசிங்க. என்ன நடக்குது? when we rub two bodies, what one body gains in charge and the other body loses. ரப் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு பாடி சார்ஜை வாங்கி கொள்கிறது, இன்னொரு பாடி என்ன பண்ணுது? சார்ஜை இழக்கிறதுனா லூசஸ். ஸோ இந்த பாடி இருக்குல்ல, இந்த பாடியிலேருந்து 5 எலக்ட்ரான்ஸ் லூஸ் ஆகுது, லூசஸ். 5 எலக்ட்ரான் லூசஸ். இந்த சர்க்கிள் மாதிரி ஒரு பாடி இருக்கா, அந்த பாடி என்ன நடக்குது? அந்த பாடி ஹேஸ் அக்வயர்டு, பெற்று கொண்டுள்ளது. 5 எலக்ட்ரான்ஸ் கெயின்டு. ஒன்று இழக்கும், இன்னொன்று பெரும் வாங்கக்கூடிய ஆளாக இருக்கும். Within an isolated system consisting of many charged bodies, due to the interaction among the bodies, the charges may get redistributed, but it is found that the total charge of the isolated system is always conserved. இப்போ நம்ம ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் எடுத்துக்க போகிறோம். ஐசோலேட்டட் சிஸ்டம்னா ஏதோ நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போது இதை கூட நம்ம ஐசோலேட்டட் சிஸ்டமாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஹவு? எப்படி? ஐசோலேட்னா அதை மட்டும்தான் பார்க்கணும், வேறு எதையும் பார்க்கக்கூடாது. இப்போது நம்ம எதை பார்க்குறோம்? நம்ம இங்கே பாருங்கள், இதை ஃபுல்லத்தையும் நம்ம ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டமாக கன்சிடர் பண்ணலாம். இந்த ரெண்டுமே சேர்த்து வேறு நம்ம கவனம் எங்கேயுமே இருக்க போகிறது கிடையாது. போன இதில் நான் எதை கவனித்தேன் அப்படின்னா, போன இதில் பார்க்கும்போது என்னுடைய சிஸ்டம் என்னவாக இருந்துச்சுன்னா, இதுதான் என்னுடைய கவனமாக இருந்துச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால், அந்த எல்லோ கலர் இதில் 5 எலக்ட்ரான் கெயின் ஆச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நான் சொல்ல போகிறேன். ஆனால் இந்த க்ரீன் கலர் என்னுடைய சிஸ்டமாக எடுத்துக்கிட்டேன், ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்னா அதை மட்டும்தான் என்னை கவனிக்க போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இந்த பிங்க் கலர் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இங்கே இருந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து இருக்கக்கூடிய 5 எலக்ட்ரான் ரீலொகேட் ஆகி இந்த எல்லோ கலருக்கு போயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். எப்போ க்ரீன் கலர் சிஸ்டத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, யூ கேன் டெல் தட் there is a redistribution of charges inside the system from one thing to another thing, but the total number of electrons remains, total number of charged bodies are same. அதில் மொத்தமாக என்ன இருந்திருக்கோ இங்கே இருக்கிற எலக்ட்ரான் எல்லாம் எங்கே போயிருக்கு? அடுத்த இடத்துக்கு போயிருக்கு. இங்கே வந்து என்ன நினச்சிருக்கு? ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு. அந்த ப்ராசஸ் என்னங்கிறது சிஸ்டத்துக்குள்ளேயே, இன்சைட் த சிஸ்டத்துக்குள்ளேயே ஒரு உராய்வு நடந்திருக்கு. ஸோ there is a redistribution. இங்கே இருக்கிற எலக்ட்ரானில் வேறு இடத்துக்கு நகர்ந்துருக்கு. ஓகே, ஓகே, டியூ டு த இன்ட்ராக்ஷன். இங்கே பாருங்கள், என்ன இன்ட்ராக்ஷன் நடந்துச்சு? உராய்வு அப்படிங்கிற இன்ட்ராக்ஷன், ரப்பிங்கிற ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்துச்சு. ஸோ there is a redistribution. The total charge of the isolated system is always conserved. முதல்ல என்ன சார்ஜ் இருந்துச்சோ, டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ் எவ்வளோ இருந்துச்சோ அதே நம்பர் ஆஃப் சார்ஜ் தான் அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷனுக்கு பிறகும் இருக்க போகுது. ஓகே, இது ரொம்ப லைட்டாக ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட். பட் திங்க் பண்ணி பாருங்கள், இட் ஒர்க்ஸ். ஃபார் ஃபர்ஸ்ட் கேஸ், திஸ் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது திஸ் வாஸ் அவர் சிஸ்டம். ஃபார் த செகண்ட் கேஸ், ஹூ வாஸ் அவர் சிஸ்டம்? திஸ் வாஸ் அவர் சிஸ்டம். ஓகே, இதை நம்ம சிஸ்டமாக எடுக்கும்போது நம்ம என்ன கான்செப்டை பேசுகிறோம்? இதே சிஸ்டமாக எடுக்கும்போது இட் கெயின்டு அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இங்கே நம்ம என்ன பேசுகிறோம்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு சிஸ்டமாக எடுக்கும்போது இதை கவனிக்கும்போது முதல்ல இதை மட்டும் தான் கவனித்தோம், அதான் சிஸ்டம்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு இதை எடுக்கும்போது ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம்.
Conservation of charges has been established experimentally. இது எப்படி தான் கண்டுபிடிச்சாங்க? This was been formulated or framed by a series of many experiments. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி this has been to a conclusion. This has came to a conclusion. ஒரு முடிவுக்கு இதுக்கு வந்திருக்காங்க. It is not possible to create or destroy net charge carried by an isolated system, although the charges carrying particle may be created or destroyed in the process. Sometimes nature creates charged particle. A neutron turns into a proton and an electron. The proton and electron thus created have equal and opposite charges, and the total charge is 0. And after the creation, என்ன நடக்குதுன்னா, இப்போ திஸ் இஸ் ஹஸ் பீன் அகெயின் மறுபடியும் ஸ்டேட் பண்ணுறாங்க. என்ன ஸ்டேட் பண்ணுறாங்க? மறுபடியும் சொல்கிறாங்க. பொதுவாக சிபிஎஸ்சி புக்கில் இட் ஹாஸ் பீன் ரிப்பீட்டடாக நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ தட் அந்த கான்செப்டுக்குள்ளே டீப்பாக புரிஞ்சுக்கணும், தப்பாக புரிஞ்சுக்கூடாங்கிறதுக்காக மெத்தட் தான் அது. ப்ளஸ் திருப்பி படிக்கும்போது திங்ஸ் கெட் டீப்பர் இன் யுவர் ஹார்ட். அதுதான் நோக்கம். ஐ திங்க் ஸோ, நினைக்கிறேன். இட் இஸ் நாட் பாசிபிள் டு கன்சர்வேஷன் என்ன? அழிவின்மை, அழிக்க முடியாது. கன்சர்வேஷனா அழிவின்மை. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் டு கிரியேட் ஆர் டிஸ்ட்ராய் net charge carried by the isolated system, although charged particles may be created or destroyed in the process. எப்படின்னா, இப்போ பை நம்முடைய சிஸ்டம் ஒன்று எடுத்துக்கோமே. ஒரு சிஸ்டம் என்ன எடுத்துக்கிறோம்? இப்போ அவங்க சொன்ன ஒரு எக்ஸாம்பிளே எடுத்துக்குவோம். அவங்க என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க? நியூட்ரான் அப்படின்னு ஒரு ஆள் எடுக்கிறாங்க. they are considering a person known as நியூட்ரான். இந்த நியூட்ரான் என்ன ஆகும்னா, தூக்கி வெளியே வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இவர் சும்மா சாதாரணமாகவே இருக்க மாட்டார். இவர் இஸ் கோயிங் டு பி டெரிபிளி அன்ஸ்டேபிள். ஒரு இடத்துல இருக்க மாட்டார், ஏதாவது ஸ்டேபிளாகவே இருக்க மாட்டார். டக்குன்னு என்ன பண்ண போகிறாருன்னா, இவர் பிளக்க போகிறார். ஹீ டிவைட்ஸ் இன்ட்டு 2. சரியா? ஹீ டிவைட்ஸ் இன்ட்டு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க? ஹீ டிவைட்ஸ் இன்ட்டு an எலக்ட்ரான் ப்ளஸ் அண்ட் ப்ரோட்டான். ஒரு நியூட்ரான் அதை எடுத்து நம்ம தனியாக இண்டிவிஜுவலாக வச்சா அது சும்மா இருக்காது. இட் டிவைட்ஸ் இன்ட்டு எலக்ட்ரான் அண்ட் அண்ட் ப்ரோட்டான். இப்போ நம்ம யாரை ஆராய்ச்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்? who we started considering? we consider நியூட்ரான் இஸ் அவர் சிஸ்டம். அவரை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன ஆகிறாருன்னு பார்க்க போகிறோம். அவர் he is like this இருக்கும் பொழுது அவருடைய நெட் சார்ஜ் என்ன? வாட்ஸ் த நெட் சார்ஜ் ஆஃப் அ நியூட்ரான்? Charge of a neutron is 0. Charge contained by a neutron is 0. இப்போ இதுதான் நம்முடைய சிஸ்டம். இந்த சிஸ்டம், இந்த நியூட்ரான் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவர் என்ன நடக்காது? இயற்கையில் சம்டைம்ஸ் என்ன நடக்கும்? ஒரு நியூட்ரான் பிளக்கப்படும். இட் டிவைட்ஸ். ஓகே, ஃபிஷன் ஆகும், பிளக்கும். ஆகும் பொழுது என்ன நடக்குது? நியூக்ளியர் ரியாக்ஷன் மாதிரிப்பட்ட கான்செப்ட். ஓகே, நியூக்ளியர் ரியாக்ஷன், அணுப்பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அது ஒரு எலக்ட்ரானாகவும் புரோட்டானாகவும் மாறுது. திஸ் நியூட்ரான் இஸ் பீன் கன்வெர்டட் இன்ட்டு எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான். மீன்ஸ் இங்கே ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு, ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, பல் தைக்கிற மாதிரி. ஓகே, தெர் இஸ் அ ப்ராசஸ் நடக்கும்போது நம்ம யாரை தான் கவனிச்சுட்டு இருந்தோம்? நியூட்ரான். அந்த நியூட்ரான் என்னவா மாறிச்சு பார்க்கும் பொழுது, அட் த பிகினிங், இனிஷியலி டியூரிங் எ ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் இருக்குன்னா வி ஹாவ் இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் அவர் சிஸ்டம். ஆரம்ப நிலை நம்முடைய சிஸ்டம். எதை ஆய்வுக்கு உட்படுத்துகிறோமோ அதான் சிஸ்டம் இருக்கும். இனிஷியல் ஸ்டேட், இனிஷியலி. அதே மாதிரி ப்ராசஸ் நடந்துட்டுனா ஃபைனல் ஸ்டேட்னு ஒன்று இருக்கும். ஃபைனல் ஸ்டேட்னா இறுதி நிலை. இப்போ ப்ரஷிங் ஒரு ப்ராசஸ்னால், இஃப் யூ கன்சிடர் மவுத் அஸ் அவர் சிஸ்டம், ப்ரஷிங்கிற ப்ராசஸ், பல் தேய்க்கிறதா நம்முடைய ஒரு நிகழ்வுனா, நம்முடைய மவுத் இஸ் அவர் சிஸ்டம். அது இனிஷியலி ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு இட் கோஸ் எண்டில் வேறு ஸ்டேட்டில் இருக்கும். ஐ ஹோப் யூ வுட் காட் இட். ஸோ ஃபார் அ ப்ராசஸ் வி ஹாவ் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட். நிலை, ஃபைனல் ஸ்டேட் அண்ட் இனிஷியல் ஸ்டேட். ஸோ இப்போ நான் அந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. ஸ்டேட், சரியா? STATE, நிலை.
இனிஷியல் ஸ்டேட் ஃபைனல் ஸ்டேட்டாக இருந்தாலும் நம்முடைய சிஸ்டம் இருக்குல்ல, எதை ஆராய்ச்சி படுத்துகிறோமோ அவருடைய சார்ஜ், த சார்ஜ் கண்டெய்ன்ட் இன் இட், த சார்ஜ் டோட்டல் ஆஃப் அவர் சிஸ்டம், டோட்டல் ஆஃப் அவர் சிஸ்டம் இனிஷியலி, சிஸ்டம் இனிஷியலி, அதை நான் என்னதுடா என்ன இருந்துச்சு, இனிஷியலி டோட்டல் இனிஷியல் 0. ஸோ வாட் வி கோ ஃபார் ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு, நம்ம சிஸ்டத்தை தான் மறுபடியும் சொல்கிறோம். சிஸ்டம் என்ன எப்படிப்பட்ட சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால், சிஸ்டம் Q டோட்டல் ஃபைனல், மொத்த டோட்டல் சார்ஜ் இன் அவர் சிஸ்டம் ஆஃப்டர் த ப்ராசஸ், த கம்ப்ளீஷன் ஆஃப் த ப்ராசஸ் என்னவாக தான் இருக்க போகுது, 0வாக தான் இருக்க போகுது. எப்படி சார், எலக்ட்ரானாகவும் மாறிடுச்சு, புரோட்டானாகவும் மாறிட்டு. ஸோ வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான்? சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் இஸ் 1.6 into 10⁻⁻19 கூலும். அதாவது -1.6. சார்ஜ் ஆஃப் அ புரோட்டான் என்னது, 1.6 into 10⁻⁻19 கூலும். ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்களேன். சார்ஜஸ் ஆர் நம்பர்ஸ், பிஹேவ் லைக் அ நம்பர். when you add the charge Q, charge of an electron and charge of a proton, so it becomes the total charge of the system at the end, final process முடிஞ்ச பிறகு. ஸோ ஆன்சர் என்ன வரும், +1.6 into 10⁻⁻19 கூலும் -9.6 into 10⁻⁻19 கூலும் is 0 கூலும். So net charge of the system after the process also remains same. Okay, so charges are conserved. இதுதான் நம்மளுடைய என்ன சொல்ல, நம்ம வந்து என்ன எடுக்கிறோம், the charges are conserved. இதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லும் we have been looking over. சரியா, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் kindly let me know in the comment. Thank you. See you in the next video. நன்றி. Bye.